போச்சுன்னா உங்களுக்கு கொக்கி கட்ட சொல்லித்தரேன். கொக்கிக்கு தனியாக கட்டி சொல்லித்தருவேன். இது நூல் கட்டுறது, கொக்கி மாட்டுறது, ஐ பேர். இப்படி நூலை கோத்துக்கணும், ஊசியில் ஒரு முடிச்சு போட்டுக்கணும், கீழே முடிச்சு போட்டு இப்படி போட்டு குத்தி இழுத்துக்கணும். இழுத்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஒரு 2-3 தடவை இப்படி செய்துக்கணும். ஊசி உள்ள மாட்டி மாட்டி நூல் கட்டுறது பேர் கை கட்டுறதுன்னு பேர். கொக்கி மாட்டுறது இப்படி ஒரு 3 தடவை பண்ணாலும் நூலை 4ஆ கோர்த்துக்கணும். அப்போ தான் கொஞ்சம் கனமாக வரும். அடுத்தது இதை இப்படி முடிச்சு போட்டு ஊசியை பேக் சைடில் போட்டால் இப்படி ஒரு முடிச்சா வரும். ஊசிக்கு அடியில் நூலை விடணும். இப்படி போட்டு ஊசிக்கு அடியில் இந்த நூலை விடணும். இப்படி நெருக்கமாக போட்டுடணும். இப்போ ப்ளவுஸு, ஃப்ராக்கு எதுலனாலும் உங்களுக்கு கொக்கி அறுந்து போச்சுன்னா இப்படி நூல் போட்டு பார் கட்டிக்கணும். வீட்டில் இருக்கும்போதே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பழைய ப்ளவுஸ்லேயும் இது இருக்காது. எல்லாருக்கும் 1-2 போயிருக்கும். பழைய ப்ளவுஸ் எல்லாம் எடுத்துட்டு அதை பழசை கட் பண்ணிவிட்டு இப்படி புதுசாக டைம் இருக்கும்போது இப்படி தச்சு வச்சுருங்க. இது பேர் கை கட்டுறதுன்னு பேர். ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. முடித்த உடனே கீழே ஊசியை குத்தி இழுத்துடணும். பேக் சைடில் ஒரு முடிச்சு போட்டு இப்படி போட்டு ஊசிக்கு அடியில் இதை முடிச்சுட்டு சிஸ்டரை வச்சு கட் பண்ணிடணும். முடிச்சா வருதா, தெரியுதா உங்களுக்கு? இது பேர் ப்ளவுஸில் நூல் கட்டுறது பேர், கை கட்டுறதுன்னு பேர். ஓகே, இனி கொக்கி கட்டுறதை சொல்லித்தரேன். இப்போ நான் ப்ளவுஸில் கொக்கி கட்ட சொல்லித்தர போகிறேன். கொக்கியும் அந்த மாற்ற ஹையும் சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு ஊசியில் நூலை டபுளாக கோர்த்துக்கணும். டபுளாக கோர்த்துட்டு முடிச்சு போட்டுக்கணும். இப்போ 4 நூல் வந்துருச்சு. 2 நூல்லாம் மெல்லிசாக இருக்கும் பார் கட்டுறது. 4 நூல்னால் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஏற்கனவே ஒன்று கட்டியிருக்கேன், இப்போ இன்னொன்று கட்டி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கீழே முடிச்சு போட்டு ஒரு நூலில் கீழே லாஸ்ட்டில் ஒரு முடிச்சு போட்டுக்கணும். முடிச்சு போட்டுட்டு மெதுவாக அப்படி குத்தி இழுக்கணும். இழுத்துட்டு நமக்கு எவ்வளோ கேப் கொக்கி போகிற அளவுக்கு கேப் விட்டுக்கணும். போட்டுட்டு இப்படி பண்ணிக்கணும். ஒரு 4-5 தடவை நமக்கு எவ்வளோ கனம் வேணுமோ அந்த அளவுக்கு இதை அப்படி போட்டு கீழே குத்தி இப்படி எடுத்துக்கணும். இவ்வளோ கனம் போதும். இதுக்குள்ள இப்போ நிறைய போட்டால் சீக்கிரத்தில் அறுத்து போகாது. கனமாக போட்டாச்சு. அப்புறம் ஊசியை திருப்பி பேக் சைடில் போட்டு இப்படி பிடிச்சி இப்படி இழுக்கணும். ஊசிக்கு அடியில் அந்த நூல் வரணும். அப்போ தான் முடிச்சு மாதிரி ஒன்று வரும். அப்படி முடிச்செல்லாம் ஒரே சைடில் ஸ்லோவாக இழுக்கணும். ரொம்பனா ஸ்பீடாக இருந்தால் நூல் அறுந்து போயிடும், சிக்க மாட்டிக்கும் உங்களுக்கு. நூலை ரொம்ப லென்த்தாக கோக்கக்கூடாது. இந்த பார் அந்த நூல் மறைகிற வரைக்கும் இப்படி நெருக்கமாக இப்படி இதே மாதிரியே போடணும். எல்லா ப்ளவுஸ்லையும் இதே மாதிரி ஒரு பழைய ப்ளவுஸ்லலாம் அறுத்து போனதெல்லாம் வீட்டில் இருந்து இப்படி தச்சு ட்ரை பண்ணுங்கள். முடிய போது நெருக்கமாக அழகாக அந்த முடிச்சியாக ஓரமாக வரணும். இப்படி முடிச்சியாக வரணும். அழகாக தெரியுதா உங்களுக்கு? இப்படி ஊசியை உள்ளே விட்டு பார்க்கணும். ஓட்டை இருக்கக்கூடாது, துணியோட சேர்த்து தச்சிடக்கூடாது. இது ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. எல்லாம் தச்சாச்சு. தச்சு முடித்த உடனே இந்த ஊசி அதுக்கு நேராகவே கீழே விட்டுடணும். அதே ஹோல்ஸில் விட்டு வெளியில் இழுத்துடணும். பார் ரெடி. கொக்கி மாற்ற ஹை கட்டுறது தச்சு முடிச்சாச்சு. மரவட்டை பூச்சி மாதிரி இருக்கணும். அப்படியே வளைவாக இருக்கணும். தெரியுதா? ஓகே. அப்புறம் பேக்கில் ஒரு முடிச்சு போட்டு நூல் அப்படியே இருக்காமல் அதே நூலுக்குள்ளேயே இப்படி விட்டு ஒரு முடிச்சு போட்டு நூலை கட் பண்ணிடணும். அவ்வளோதான், கொக்கி ரெடி. கொக்கி மாட்டுறது டைட்டாக இருக்கணும், கல் மாதிரி இருக்கணும், லூஸாக இருக்கக்கூடாது. கொக்கி மாட்டுறது தச்சாச்சு. வீட்டில் எல்லாரும் லீவ் டைமில் உட்காந்து தைங்க. பழைய ப்ளவுஸ் எல்லாம் எடுத்து உட்காந்து தச்சு வைங்க. எங்கேயா போகும்போது அவசரத்தில் அதில் கொக்கியில் ஒன்றுமே இருக்காது, ப்ளவுஸில் மாட்டும் போது. இனி கொக்கி கட்ட சொல்லித்தரேன். இது தச்சுட்டோம்ல. இப்போ பார் கட்டியாச்சு. கொக்கி அறுத்து போனால் கொக்கி எப்படி வைக்கணும்ட்டு கொக்கியை எடுத்துக்கணும். முதல்ல இப்படி நேராக வச்சுக்கணும். நமக்கு எந்த இடத்துல கொக்கி இல்லையோ அந்த இடத்துல இதை வச்சுக்கிறோம்.
வச்சு இப்படி பிடிச்சிக்கணும் கொக்கியை. இந்த தலை இது தலையை இந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு அதே மாதிரியே ஊசியை நாலாக கொத்துக்கணும். 4 பட்டையை போட்டுக்கணும். டபுளாக போட்டுட்டு கீழே முடிச்சு போட்டு கீழே குத்திக்கிறோம். முடிச்சு வெளில தெரியக்கூடாது. ஒவ்வொரு ஓட்டையிலையும் முடிச்சுட்டு 4-5 தடவை தைக்கணும். ஹோல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஹோல்ஸில் ஊசியை விட்டு ஸ்லோவாக இப்படி தைக்கிறோம். இதில் ஒரு 5 தடவை தைச்சாச்சு. இன்னும் அப்படியே நெக்ஸ்ட் அந்த நூலை கட் பண்ணாமல் அப்படியே பக்கத்துக்கு வந்துடணும். பக்கத்துக்கு வந்து பக்கத்தில் தைக்கிறோம். அந்த ஓட்டையில் ஒரு 10 வாட்டி தைக்கணும். நமக்கு எவ்வளோ ஸ்ட்ராங் வேணுமோ அத்தனை தடவை தைச்சிக்கலாம். 2 தடவை 3 தடவை தைச்சா உடனே அறுத்து போயிடும். அதனால் ஒரு 5 தடவை பக்கத்தில் இருந்து நூல் நல்லா ஸ்ட்ராங்காக அப்படி போட்டு இதுலேயும் ஒரு 5-6 வாட்டி தைச்சாச்சு. இப்போ 2 ஓட்டையில் ஒரு 5 தடவை தைச்சோம். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 5 தடவை தைச்சோம். இனி இந்த பக்கம் அப்படியே அந்த நூலை கட் பண்ணாமல் பேக்கில் கொண்டு போகிறோம். பேக்கில் கொண்டு போய் இப்படி வச்சுக்கிறோம். இதுக்கு அடியில் இந்த சைடு போகணும். இதுக்கு அடியில் அப்படியே போய் அடியில் குத்தி அந்த கம்பி ஃபுல்லாக அந்த சைடில் ஒரு 10 தடவை தைக்கணும். இப்போ கொக்கி ஆடாது. நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு ஆட்டு பார்க்கணும். ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, அவ்வளோதான். இதில் ஒரு 5 தடவை தைச்சாச்சு. அக்கு மாதிரி தைச்சிட்டு அப்படியே ஃபினிஷ் பண்ணி இதுலேயே ஒரு முடிச்சு சுற்றி இப்படி போட்டு இதையும் நூலை முடிச்சு எடுத்துட வேண்டியதுதான். ஓகே, ஃபைன். எத்தனை முடிச்சுனாலும் தெரியும். ஆனால் தைக்கும் போது வெளியில் தெரியக்கூடாது. சிசர் வச்சு வெட்டி நல்லா இழுத்து அவ்வளோதான். இப்போ இதில் மாட்டிக்கலாம். இது கொக்கி, இது மாட்டுறது. மாட்டியாச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பழைய ப்ளவுஸ்லாம் அறுந்து போன கொக்கியெல்லாம் இந்த வாரத்தில் உட்காந்து வீக் டேஸில் உட்காந்து தைங்க.